ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிட்டர்னிங் டாபிக் செமினா பார்க்க போனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கல்கி 2898 AD சொல்லி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நாக் அஸ்வினி டேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ரொடக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா 600 கோடி பட்ஜெட்டில் வந்து தரமாக உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பிரபாஸ் சார், அப்புறம் வந்து அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், அப்புறம் நம்ம கமல்ஹாசன் சாரும் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து தரமாக இருக்குது. எல்லாமே வந்து கமல்ஹாசன் சார் ஒரு 2 சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எலிவேஷனாக இருக்குது. படம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன், மித்தாலஜிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து நிறைய பேர் வந்து படம் பார்த்து வெளியே வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்காக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து கடைசி 20 நிமிஷம் தான் வந்து படம் தூக்கலாகவே இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஃபிலிமாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்தியன் சினிமா வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு உயர்ந்துட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபிலிம் சொல்லும்போது இந்த படத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபிலிம் பொறுத்திருக்கும் அசுரன் திரைப்படம் 32 கோடியில் உருவாச்சு. ஓகேங்களா, 32 கோடியில் அந்த படத்தை நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது அதில் எந்த ஒரு பெருசாக 3D விஎஃப்எக்ஸோ இல்லை கிராஃபிக்ஸோ சிஜி எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த படம் முழுக்க நேச்சுரலாக காமிச்சிருப்பாங்க. முழுக்க நேச்சுரல் சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ அந்த படத்தில் தனுஷனோட ஆக்டிங்கும் சரி, அவங்க வெற்றிமாறன் டைரக்ஷனும் சரி, ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் அசுரன் படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட படம் இப்படி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் சார்னாலே சும்மா தாறுமாறாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபீலிங் இந்த படத்தில் பெருசாக இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபிலிம் இவங்க படம் சொல்கிறாங்களே தவிர இதில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியோ கேரக்டரோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை சொல்கிறாங்க. பட் கமல்ஹாசன் சாரோட எலிவேஷன் லெவலில் பயங்கரமாக இருக்க சொல்கிறாங்க. ஸோ கம்பேர் டு அசுரன் 32 கோடியில் வெற்றிமாறன் சார் பண்ணுற விஷயத்த வந்து 600 கோடி பட்ஜெட்டில் ஒருத்தர் பண்ணுறாரு விஎஃப்எக்ஸோட சிஜியோட. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அந்த படம் வந்து பெருசாக வந்து மக்கள்கிட்ட சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரமான டேரக்டர் பண்ணால் எல்லா படமும் வந்து தரமாக போகும். ஸ்டோரி லைனும் தரமாக இருக்கணும், கேரக்டரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த படத்துக்கு வந்து பண்ண ரேட்டிங்ஸ் வந்து லைக் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ சுமித் காடு சொல்லக்கூடிய ஹிந்திக்கான ரிவ்யூ வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா 2.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம் வந்து தேட்டரில் பார்த்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா எனக்கு அசுரன் தாங்க பிடிக்கும். நீங்கள் கல்கியை கம்பேர் பண்ணால் அசுரன் தான் டாப்பில் இருக்கும். உங்களுக்கு என்ன படம் சொல்லியிருக்காங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.